இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்துக்கான ராசி பலனை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கன்னிராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரிய கிரகங்கள் இருக்கும். அரசு துறையில் பணிபுரியும் ஜாதகக்காரவங்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களை பெறலாம். உங்கள் வேலையை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவங்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடினமாக உழைக்கணும். இது உங்கள் மீதான மக்களின் அணுகுமுறையை மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும். இது உங்கள் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும். இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மேலும் வேலையில் உள்ள பதவி உயர்வுகளுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். ஆனால் அதற்காக நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டி வரும். 7வது வீட்டின் அதிபதி குரு 9வது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாரு. வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுறீங்க. மேலும் இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கான காரணமாக அமையும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் இருக்கிறாரு. சனி கிரகம் வக்கர நிலையில் இருக்கிறனால கல்வியில் சுறுசுறுப்பாக உழைப்பீங்க. இந்த கடின உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தின் அக்கறை காட்டலாம். சோர்வுக்கு இரையாக நேரிடும். அதனால் படிப்புக்கு இடையில் ஓய்வு எடுப்பதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் படிப்பை தொடர முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து 10வது வீட்டில் இருக்கிறாரு. மூதாதையாரின் வியாபாரம் வளர்ச்சி அடையும். உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவாங்க. அவங்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அதன் மூலம் பல நன்மைகளை பெற போகிறீங்க. 11ஆம் வீட்டின் அதிபதி புதன் இருக்கிறாரு. உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த அவர் உதவுவார். ஜூலை 7 முதல் 11வது வீட்டில் சுக்கிரன் நுழைகிறாரு. ஜூலை 16 முதல் சூரியனும் நுழைஞ்சிட்றாரு. உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 11வது வீட்டில் அமர்றாரு. உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சி செய்வார். அதற்கு மேலே உங்கள் ராசியில் உள்ள குருவின் அம்சமும் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கன்னிராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த மாதம் தொழிலிருந்து முதலீட்டின் மூலம் கிடைக்கும் லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க. சமூக வட்டத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. பணியிடத்தில் அதிகாரமும் கட்டுப்பாடும் இருக்கும். செலவினங்கள் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பிள்ளைகளுக்கான மருத்துவங்கள் அது தொடர்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுது. இந்த மாதம் பொதுமக்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கவனத்தை உங்கள் பால் நீங்கள் ஈர்ப்பீங்க. அரசாங்கம் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஜூலை மாதம் பொதுவாக வாழ்க்கையில் வெற்றியை தருது. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இந்த மாத இறுதியில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படலாம். சிரமங்கள் இருந்த பொழுதும் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தை பார்ப்பது இந்த மாதம் மகிழ்ச்சியை தரும். உங்களின் தகவல் தொடர்பு மற்றும் புரிதலும் நல்லா இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் பிரச்சனைகள் இருக்க போகுது. இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் திருமண வாழ்க்கையில் நிதானத்தை அனுபவிப்பீங்க. இந்த மாதம் திருமண சுகத்தை நீங்கள் அனுபவிப்பதில் சில சிரமங்கள் இருக்கும். உறவு விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் சங்கடத்தை அனுபவிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஜூலை மாதத்தின் கடைசி 2 வாரங்களில் மன அழுத்தம் படிப்படியாக குறையும். கன்னிராசி பெண்களும் உறவு விஷயங்களில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வெளியூர் பயணங்கள் மற்றும் சிறந்த திருமண மகிழ்ச்சி கூடும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலர் தங்கள் காதல் வாழ்க்கையில் பின்னடைவு சந்திக்க நேரிடலாம். வெளிப்புற அழுத்தங்கள் உறவு குடும்ப பிரச்சனைகளை பதற்றத்தை அதிகரிக்கும். கன்னிராசி என்பர்கள் உறவில் அதிகரித்து வரும் தேவைகள் அல்லது பேராசை பற்றி எச்சரிக்கை இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை பெற்று தந்துடுது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். உங்கள் நிதிநிலையை பொறுத்த மட்டும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் மருத்துவமனை செலவுகள், பயணம் மற்றும் தொழில் நேரத்திற்கான குறிப்பாக இந்த மாத இறுதியில் அதிக பணத்தை செலவிட போகிறீங்க. கடன்கள் கூடும் காலம். முதலீடு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
வியாபாரம் மற்றும் எல்லா நடவடிக்கைகளால் திடீர் ஆதாயம் உண்டாகும். இந்த மாதத்தில் அரசு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நிதிநிலையில் ஒரு கலவையான மாதத்தை பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது சராசரியை விட சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அதை சமாளிச்சிடுவீங்க. ஒரு கலவையான மாதம் நிதிநிலையில். ஆனால் சராசரியை விட அதிகமாக இருக்கிறனால வருமானத்தை விரிவுபடுத்தணும். மதம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் செலவுகள் வருது. இந்த மாதம் முதலீடுகளில் நல்ல வருமானம் மற்றும் எதிர்பாராத லாபம் இதெல்லாம் இருக்குது. உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். கன்னிராசிக்காரர்களின் உத்தியோக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நல்ல காலகட்டத்தில் இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரம் மற்றும் அங்கீகாரம் மூலம் ஆதாயம் கூடும். பணியிடத்தில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதுரியமான பரிவர்த்தனைகள் மூலம் தொழில் வல்லுநர்கள் லாபம் பார்ப்பீங்க. வரும் நாட்களில் உங்கள் தொடர்பு திறன் நிச்சயமாக நல்லா வளரலாம். பணியில் சீருடை அணிந்த அதிகாரிகளுடன் பழகையில் தொழில் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழிலில் வருமானம் நல்லாயிருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொழிலில் திருப்திகரமாக இருக்கும். சிலர் தொழில் விஷயங்களில் தலைமைத்துவத்தையும் கட்டுப்பாட்டையும் பெறுவீங்க. வெளிநாட்டில் வேலை தேடினீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். செழிப்பு மற்றும் வளர்ச்சியை காண இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் சில தடைகள் மற்றும் சவால்களுடன் சாதகமான காலமாக இருக்கும். ஆனால் கன்னிராசி என்பவர்கள் அதையும் கையாளும் வலிமை பெறுவீங்க. கன்னிராசி என்பவர்கள் மேற்கொள்ளப்படும் தொழில் சிறப்பாக நடக்கும். நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் செலவுகள் கூடும் என்றாலும் பிற்காலத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய கூட்டாண்மை அல்லது கூட்டு பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அரசாங்க நெறிமுறைகள் மற்றும் திட்டங்களும் வணிகங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தின் முதல் பாதியில் தற்காலிக பின்னடைவை சந்திக்க நேரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வணிகத்தில் செழிக்கணும்னா இது ஒரு நல்ல காலகட்டம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் தொழில் செழித்து விடணும். முதலீடுகளின் வட்டி மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம். உத்தியோகத்தை தொழிலை மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதத்தின் உடல்நிலை சீராக இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் சில அசௌகரியங்கள் மற்றும் தடைகள் ஏற்படும். நீங்கள் போதிய தூக்கத்தை பார்க்க முடியும். இந்த மாத இறுதியில் தூக்கம் மேம்படும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மன அமைதியும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து மருத்துவமனை செலவுகளை சந்திக்க நேரிடும். சிறிய விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதன் விளைவாக எலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுக்களில் சில காயங்கள் வரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக இருந்த அந்த காலகட்டத்தில் சில உடல்நலக் கோளாறுகளை தவிர மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்த முடியும். படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் போதுமான தூக்கத்தை பராமரிக்கணும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நல்ல உதவியை பெறலாம். வெளிநாட்டில் கல்வி பெற விசா பெற விரும்புனீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 5, 6, 7, 8, 17, 18, 19, 20, 29, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 2, 9, 10, 11, 12, 13, 27, 28 மற்றும் 29. இதுவரை இந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.